உன்னை எழுத சொல்லிட்டு தானே போனேன். என்னடா தூங்கிட்டு இருக்க? போர் அடிக்குது மிஸ். உன்னை டியூஷனுக்கு அனுப்பலன்னு யாரா அழுதாங்க? பார் அங்க பார். உன்ன மாதிரி சின்ன பையன் தானே, அவன் ஒழுங்கா எழுதிட்டு இருக்கான்ல. போர் அடிக்குதுன்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உங்க பையனை பத்தி பெருமையா பேசிக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? திமிராவா பேசுற நீ? உன்ன எல்லாம் இவனால வந்தது. அடிச்சிடல? என்ன தைரியம் உனக்கு? அடிச்சிடல? உன்னை வாடா, உங்க அப்பா கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்றேனா? எங்கடா உங்க அப்பா? எங்க உங்க அப்பா? ஐயா, இனிமே நீங்க பிடிக்கிற மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேயா, என்ன விட்டுருங்கய்யா. வாழ்க்கையிலேயே நாங்க முதல் முறையா ஒரு கேஸ புடிச்சிருக்கோம், அதையும் விடுற மாதிரி இல்ல. நாங்க உன்னை உள்ள தள்ளிடுறோம். எங்களுக்கு ஏதாவது சம்திங் கொடுத்தீங்கன்னா லாக்கப் இருக்கிற சுரங்கத்தை நாங்க திறந்து விடுறோம், அது வழியா நீ தப்பிச்சுக்க. டேய் வாடா இங்க. ஏண்டா எங்கடா உங்க அப்பான்னு கேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி வர. எங்கடா உங்க அப்பா? எங்கடா உங்க அப்பா? இவர்தான் எங்க அப்பா. ஓஹோ, கேடி பைய மக, அதான் பொறுக்கித்தனமா நடந்துக்கிற. ஷட் அப். யார பார்த்து கேடிப்பைய பொறுக்கின்னு சொல்ற? நான் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சிவா. எதுக்கு சார் இந்த கப்பு துணியில மாறு வேஷம் போட்டுக்கிட்டு? ஏண்டா, நான் ஒரு கஞ்சா கோஷ்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல அவங்களோட போய்கிட்டு இருக்கிறேன். நீங்க அவங்க மேல தப்பிக்க விட்டுட்டு என்ன மட்டும் இங்க பிடிச்சிட்டு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் நான் அமௌண்ட் கேட்கறான், இவன் நான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சுரங்க பாதையை ஓபன் பண்ணி விடுறேன்றான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? இப்ப இமிடியேட் அவங்க ஸ்பாட்லயே சஸ்பென்ஷன் கொடுக்குறேன். அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. மேலதிகாரிட்ட இருந்து மெமோ வாங்கி கொடுக்குறேன். யாருமா? நான் டியூஷன் டீச்சர். நான் ஒன்னும் சந்தேகப்படலையே. இவன் யார் சார்? அவன் என் மகன். அதான் எனக்கு சந்தேகமே. சார் பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துருவோமா? நாம மாமூல் வாங்குற லேபரேட்டரி ஒண்ணு இருக்கு சார். ஷட் அப். ஏன் இப்படி சொல்றீங்க? சார் நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கீங்க. உங்க பையன் இவ்வளவு மக்கா இருக்கானே சார். கிளாஸ்ல ரவுடித்தனம் பண்றான் சார். ஷேம் ஷேம் பப்பி ஷேம். வாட் a rascal idiot community. சார் எதுக்கு சார் மறுபடியும் திட்டுறீங்க? உங்களை திட்டலையா, என் மகனை திட்டினேன். கேரி ஆன் சார். பெரிய கெடுத்தியடா பேரிக்கா. இரு உன்னை ஷூட் பண்றேன். என்னடா கூர்கா பார்த்து பேசிட்டு இருக்கற? மிஸ்டர் சிவா. ஐயோ சார், ஏசி சார், நீங்களா சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே சார். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங்? சார் சொன்ன டியூட்டி செய்யாம என்ன மேன் பண்ணிட்டு இருக்க? சார் தண்ணி அடிச்சிட்டு இருக்க சார். அதுவும் சூப்பீரியர்ஸ் விட்டுட்டு தனியா? சார் சார் அது எச்ச சார். எனக்கு தெரியாது, அல்பம். சார் கொஞ்சம் தொப்பியை கழட்ட முடியுமா? முடியாது சார் ப்ளீஸ் சார், வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, அப்புறம் என்ன சார்? டேய் ராமண்ணா, உனக்கே அது நல்லா இருக்காடா? நீ நானும் ஒரே கிராமத்துல பிறந்து அங்கேயே படிச்சு அங்கேயே ஃபெயில் ஆகி போலீஸ் வேலைக்காக மெட்ராஸ் ஓடி வந்தவங்கடா. இதுல என்னமோ நீ வந்து ஏதோ சம்திங் கொடுத்து ஏசி வரைக்கும் வந்துட்ட. நான் பாவம் வசதி இல்லாதவன், அப்படியே இன்ஸ்பெக்டர் ஆகி தனியா உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். இதுல என்னமோ நீ என்ன பெருசா வந்து கேள்வி கேட்கிறியாடா, அதுவும் டியூட்டி டைம் இல்லாத நேரத்துல. டேய் ஏசின்னு பெருசா பேசிக்கிறியாடா, முதல்ல நீ ஜிப்பு போட்டியாடா ஒழுங்கா? ஜிப்பு போட்டியா நீ முதல்ல? சாரி. அதுவும் ஃபேமிலியா இருக்க இடத்துல வந்துகிட்டு பெரிய இவ மாதிரி பேசுறியே. இந்த பாருடா, என் டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு. நான் ரிலாக்ஸேஷனா உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். அது எப்படி நீ வந்து கேட்கலாம்? கேட்கறது உனக்கு என்ன உரிமை இருக்கு? எஸ் சார். எனக்கு தெரியும் சார். தொப்பியை கட்டின உடனே சார். நீ பசுமை நீர் நினைவுகள்னு பழைய பாட்டை பாட ஆரம்பிச்சிருவேன். Yes, sir. வந்த காரியத்துக்கு வரேன் சார். காண்டாமணி மேட்டர் என்னாச்சு? கவுண்டமணியா சார்? செந்தில் மாதிரி பேசாத, சார். எட்டி உதைப்பேன். மணிகண்டபுரம் கோயில் காண்டாமணி எடுத்துட்டு வர சொல்லி ஐஜி என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாரு. சார். அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேனே, சார். செஞ்சு முடிச்சியா நீ? சார் என்ன சார் பண்றது? நானும் பொறுப்பா 2 பட்டாலியன் மணிகண்டபுரத்துக்கு அனுப்பி பார்த்தனே. ஆனா மணிகண்டபுரமே திருநெல்வேலி ஆயிடுதே. என்ன சொல்ற? அதான் சார், ஒரே கலவரம் வெட்டு குத்து ஆயிடுதே. ஆ? ஏன்னா அந்த ஊர் மக்கள் அந்த மணியை தெய்வமா மதிக்கிறாங்க சார். அதுல ஏதோ விசேஷமான சக்தி இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அதனால அந்த மணி பக்கத்துல யாரையுமே போக விட மாட்டேங்கிறாங்க, விரட்டுறாங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சார். உடனே மணி மேட்டர் கவனிக்கிறேன். சார். நாளைக்கே மணிகண்டபுரம் போற, சார். கஷ்டப்பட்டு அந்த மணி எடுத்துட்டு வர, சார். ஈஸியா நான் ஐஜி ஒப்படைக்கிறேன். ஓகே? எஸ் சார். அப்பதான் உடனே ப்ரமோஷன். தேங்க்யூ சார். எனக்கு பாகும் பருப்பும் தெளிதேனும் கலந்துனக்கு நான் தருவே. ஆனா அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல பிள்ளையாரப்பா. ரெண்டாவது நீ இப்ப அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்ட.
ஒன்லி பால் தான் சாப்பிடுற. உனக்கா ஒரு பூத் வேணாலும் செட்டப் பண்ணி தரேன். ஆனா நான் போற விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடந்து எனக்கு பதவி உயர்வு கிடைக்கணும். அதுக்கு எந்த தடையும் வராம என்ன நீ காப்பாத்தணும் பிள்ளையாரப்பா. ஆ நீயா? இல்லப்பா நான் தான் கத்துனேன். ஏன்டா காலங்கத்தால சங்கு பிடிக்கிற? என்ன இப்பெல்லாம் குரங்கு யானை மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சா? காஃபி. தேங்க்ஸ். என்னங்க? எங்க போறீங்கன்னு மட்டும் கேட்றாத. நான் எங்க கேட்க போறேன்? அதானே. இவ்வளவு சீக்கிரம் எங்களை எல்லாம் விட்டுட்டு போறது முடிவு பண்ணிட்டீங்களா? இது அதோட அபசகரமா தெரியல. ஏன் இப்படி அசிங்கமா பேசுற? நான் இருக்கிறதாண்டி மப்டி வேட்டி, போறது போலீஸ் டியூட்டி. அது மூலம் தெரிஞ்சுக்க. அது இல்லைங்க, காலையில போறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி மூஞ்ச பாத்துட்டு போனா போற காரியம் சக்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இதேதான் 10 இயர்ஸா சொல்ற. ஸ்டேஷனும் மாற மாட்டேங்குது, பொண்டாட்டியும் மாற மாட்டேங்குது, லைஃப்ல ஒரு சேஞ்ச் எல்லாம் போச்சு. என்னது? இதெல்லாம் பேச டைம் இல்ல. நான் டியூட்டி மேல போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, எங்க வேணாலும் போங்க. இவனையும் கூட கூட்டிட்டு போங்க. எதுக்காக இவனை கூட்டு போனோம்? நான் வேலை விஷயமா போறேன். அங்கெல்லாம் இவன் கூட வரக்கூடாது. ஐயோ, என்னால இந்த வானத்தை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியலங்க. அப்படின்னா கவர்மெண்ட் தொட்டில போடு, அவங்க சமாளிச்சுக்குவாங்க. இவன் ஆம்பளை பையன். ஓ, அது ஒரு விஷயம் இருக்குதோ. ஓகே, அண்ணா நகர்ல உதவும்கரில் வித்யாகரன் ஒருத்தர் இருக்காரு. அவர்ட்ட விட்டு அவர் சமாளிச்சுக்குவாரு. என்னது? இந்த பாரு, இதெல்லாம் பேச டைம் இல்ல. இந்த டம்ளர் படி, டம்ளர் படி. என்ன விட்டு நீ ஆச்சு உங்க அப்பா ஆச்சு எப்படியா போய் தொலைங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா என்னடா என்னடா? முடியாதடா, முடியாதடா. போடா. ஐயோ, உடைக்கிறதுக்காக எதையோ தேடுறாங்க. அன்னைக்கு அந்த பொம்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஐயோ, ஏதோ போட்டு உடைச்சறாடா டேய். கூட்டு போறியா இல்லையா? ஃப்ரெண்ட் சொல்லுங்களேன். கூட்டு போறேன்டா. சத்தியமா? சத்தியமாடா, சத்தியமாடா. உங்க அம்மா ஆனதாண்டா. ஓரம் வைடா, டேய் வைடா. அப்படி வா வழிக்கு. பிள்ளையாரப்பா, இப்பதான் தட வரக்கூடாதுன்னு வேண்டுனேன். அதுக்குள்ள இப்படி பூனையை மடியில கட்டி அனுப்புறியே. யூ டோன்ட் வாண்ட் மில்கா? கோவில் எதுக்குப்பா கட்டுறாங்க? அது உண்டியல் வைக்கிறதுக்காகடா. மணினா என்னப்பா? டேய், அது கோயில்ல பூஜையப்ப அடிக்கிறதுடா. அப்ப நம்ம வீட்ல இருக்கிறது? ஏய், அது சைஸ்ல சின்னதுடா, மினிடா. நம்ம எதுக்காகப்பா இங்க வந்திருக்கோம்? டேய், இது தேவையில்லாத மேட்டர் தானே. அத நான் உன்கிட்ட சொன்னேன்னா டிபார்ட்மெண்ட் சீக்ரெட் லீக் ஆயிடாதா? சீக்ரெட்னா என்னன்னு கேட்றாத. சீக்ரெட்னா என்னப்பா? சீக்ரெட்னாடா. டேய் நாயே, என்ன தொந்தரவு பண்ணாதடா. அவ்வளவு ஈஸியா உன்கிட்ட சீக்ரெட் சொல்லுவனாடா. டேய், இந்த கோயில்ல ஒரு மணி இருக்குங்கிறதையோ, அந்த மணியை வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போறதுக்காக ஒரு கும்பல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதையோ, அதை முறியடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்றதே உன்கிட்ட சொல்லுவனா? சொன்னா நான் ஒரு இன்ஸ்பெக்டர்ன்றது வெளியே தெரிஞ்சிடாதா? இந்த மேட்டர் ஒரு 4-5 கபோதி நாய்கள் ஒட்டு கேட்டாதா? ஒட்டு கேட்டா என்னுடைய ப்ரமோஷன் பாதிக்கப்படாதா? அதனால சீக்ரெட்டை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி மேட்டர்லாம் இப்படி பப்ளிக்ல வச்சு கேட்காதடா. என்கிட்ட வந்து ரகசியமா கேட்கணும். ஓகேயா? நீ தானே பக்கத்துல? சரி, வா போலாம். கல்லா பிழையும் காண்டாமணியை திருடிய விளையையும் பொறுத்தருள்வாய் கட்சியே. அப்பா, நீ தேடி வந்த மணி. சும்மாரா சனி. ஓம் மணிகண்டேஸ்வராய நமக. வாங்க வாங்க, பிரசாதம் எடுத்துங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த கோயில்ல எது விசேஷம்? சர்க்கரை பொங்கல். வேற வேற வேற. வெள்ளிக்கிழமை புளியோதரை. இவன மாதிரியே ஆயிட்டேரியா நீரும். என்ன சுவாமி? இந்த கோயிலுக்குன்னு வேற விசேஷம் கிடையாதா? 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 ஓ, மணியை காட்டுறீங்களே, ரொம்ப விசேஷம்னா. இந்த மணிக்குன்னு ஏதாவது பாட்டு இருக்குதா? புராதன பாட்டு இருக்க சொல்லுங்க. பேசா. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. ஆடா பாவிங்களா, அதுக்குள்ள இந்த பாட்டை புராதன பாட்டாக்கிட்டீங்களா? நான் அதை கேட்கலையா. உண்மையிலேயே புராதன பாட்டு ஓலைச்சுவடியில எழுதின பாட்டு இருக்குமே இந்த மணியை பத்தி. இருக்க. அதை சொல்லுங்க. மணியதன் மாண்பு கேளீர். ஒரு விரல் தொட்டால் உடலது நாரும், இருவிரல் தொட்டால் மணியது நாரும். ஒருவர் கை தொட்டால் எண்ணங்கள் ஈடேறும், இருவர் கை தொட்டால் ஆவிதான் இடமாறும். படுவாய் நீ பாடு, கூடு விட்டு கூடு. அருமையான பாட்டு, ஆழ்ந்த கருத்துக்கள். இருந்தாலும் தீரவில்லை என் சந்தேகம். இதன் மூலம் நீர் கூற வரும் கருத்து, ஒரு மனதில் ஏதாவது நினைத்துக் கொண்டு இந்த மணியை தொட்டால் அந்த காரியம் நடக்கும். இருவர் ஒரே சமயத்தில் இந்த மணியை தொட்டால் விபரீதமாயிடும். அதனாலதான் இந்த ஊர் மக்கள் இந்த மணி மேல இவ்வளவு மரியாதையா இருக்காங்க. இதை வெளிநாட்டு கடத்துறதுக்கு ஒரு கேடி கும்பலும் பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்படி பந்தோபஸ்து இல்லாம தொங்க விட்டுருக்கீங்களே, எவனாவது அத்து புடிங்கிட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுவீங்க? இது என்ன பாத்தியா? ஒரே வீச்சு வீசிட மாட்டேன். அப்படின்னா நம்ம வந்த காரியத்தை கொஞ்சம் கவனமா தான் பண்ணணும். என்ன பண்ண போறேன்? ஹோமாம். அப்ப நான் கிளம்பிக்கிட்டுமா? பிரசாதம் எடுத்துங்க. ஒரு சாதமும் வேண்டாம், ஏதாவது பங்கு கடையில சாப்பிட்டுக்கிறேன்.
ஏண்டா செவர் இருக்கிறது சொல்றது இல்லையா? மணிகண்டேஸ்வரா, சாமி செத்துட்டாராப்பா? இல்லடா, மயக்கமா இருக்காரு சாமி. நான் இது வரைக்கும் யாரும் இப்படி மயக்குனதில்ல. எல்லாம் மணிக்காகத்தான். ஐ ஆம் சாரி. மணிகண்டேஸ்வரா, மணிகண்டேஸ்வராய நமக. சீக்கிரம் சீக்கிரம் கதவு திறடா, கதவு திறடா. அப்பா நீங்க ரொம்ப புத்திசாலிப்பா. உன் சர்டிபிகேட் எனக்கு தேவையில்லடா. உள்ள போய் உட்காரு. நேரம் காலத்தோட சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அப்ப நான் ஜீப் ஓட்டுறேன்ப்பா. ஏலே, உனக்கு 3 சக்கர வண்டியை ஓட்ட தெரியாது. நீ எப்படா ஜீப் ஓட்டுவ? ஊர் மக்கள் வர்றதுக்கு முன்னாடி போகணும். உள்ள போடா, போடா. இப்ப நான் ஜீப் ஓட்ட கூட வரே இல்லையா? முடியாது. என்னடா பண்ணுவ? அப்ப நான் இந்த மணி எடுத்துட்டு திருப்பி ஓட்டனங்க கொடுத்துட்டு வந்துருவேன். கொடுத்துருவியா? பார்க்கலாமா? பாத்துடலாம்டா. பார்க்கலாம். தொட்டுருவியா அதை நீ? டேய்! அந்த மணி நமக்குன்னு விதிச்சிருக்குடா. வாங்க. ஹாய் செல்லம், ஊரெல்லாம் எப்படி இருந்துச்சு? டாடி எங்கடா? கருமோ. டேய் இங்க வா. டேயா? ஐயே, ச்சே, இந்த வானத்தை கூட்டிட்டு போனா அப்பவே ஆண்டு சொன்னேன். நீ தான் வேற இருந்த. சனி அங்கேயே ஷூட் பண்ணிருக்கணும். இது அங்க வந்து என்ன வால்சனம் பண்ணிச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. காக்கா இடியட். என்ன? டாய் டாய். என்னங்க? இது இப்படிதான் என்ன திட்டிட்டே இருக்குது. நான் அது கூட காவ விட்டுட்டேன். நீயும் காவ விடுறியா? என்ன? விட மாட்டியா? விட்டுற விட்டுற, சுட்டுறாதீங்க. சாப்பிடு. குட் கேர்ள். என்னடா பாக்குற? கணக்கு போட்டியா? இல்ல, இப்பதான் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 36 32 36 என்ன ஆன்சரா? இல்ல, உங்க அளவு. ஐயோ, என்ன பெரிய பேச்செல்லாம் பேசுற நீ? உன்னை என்ன பண்ண? தொடாதீங்க, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. Hi. ஐயா. 501 uncle. Yes, sir. 702 Yes, uncle. sir. 387 uncle. ஆஜர் சார். ஐ, எல்லாம் வரிசையா உட்கார்ந்திருக்கீங்களே. ஆரம்பிக்கலாமா? அப்புறம் வலிக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகே. முக்கா 3 வாட்டி. ஐ ஐ, சின்ன குதிரை. அது ஒரு பெரிய குதிரை. பெரிய குதிரை. எல்லா குதிரையும் தாண்டிட்டேனே. ஐ, ஜீப் மாமா வந்தாச்சு. என்ன மேன் பண்ணிட்டு இருக்கீங்க? பச்சை குதிரை தாண்டறோம். நீ குனிறியா? தாண்டறேன். யோ, எழுந்திரியா. சார், குனிஞ்சதான் குனிஞ்சிட்டேன். நீங்களும் ஒரு தடவை பச்சை குதிரை தாண்டிங்களா சார்? காக்கி சட்டை போட்டுக்கிட்டு பச்சை குதிரை விளையாடுறீங்களா? லுச்சாத்தனமா இருக்கு. ஐ. பிச்சி விடுவோம் பிச்சி. ஏய். ஆல் தி குதிரைஸ் ஃபாலோ மீ. ஜாலி. ரயில் ஓடுறோம், குதிரை ஓடுறோம், வர போலீஸ் ஸ்டேஷன் சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஆயி போச்சு. தாங்க முடியல. சிட் டவுன். ஏய், என்ன இங்க வந்து உட்கார்ற? எனக்கு இங்கதான் பிடிக்கும். இங்கதான் உட்காருவேன். இது இங்கதான் பிடிக்குமா? எல்லாம் பாக்குறாங்க, எழுந்துறோம். பார்த்தா பார்த்துட்டு போறாங்க. போடா. டேய் சிவா, உனக்கே இது கொஞ்சம் அதிகபட்சமா தெரியல. தெரியலையே. சார், என்ன சார் இது விளையாட்டு? அது வேற ஒண்ணு இல்லையா, நாங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சவங்க இல்லையா, அதான் கொஞ்சம் உரிமை அதிகமா எடுத்துக்கிறான். நல்ல வேளை நான் இவரோட படிக்கல. ஷட் அப்.
சிவா மணி எங்கடா? கையில வாட்ச் கட்டிட்டு உனக்கே மணி பார்க்க தெரியல. சரி என்கிட்ட போய் டைம் கேக்குறிய? உன் டைம் சரியில்லை நினைக்கிறேன். மணி எங்க? மணியா? இந்த இத சுத்து மணி வரும் பாரு. டெலிபோன் மணியை சொல்லடா. மணி கண்டபுரம் கோயில் மணி எங்க? ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? நான் சொல்றேன். சிவா நான் இப்ப தொப்பி போட்டிருக்கேன். பாடா பெரிய தொப்பி. இத பாடா. Idiot! Fool! Nonsense! நான் பயந்துட்டேன்டா. போடா. உன்னை திருடகிட்ட பிடிச்சு குடிக்கிறேன். இவன் திட்டின தப்பா போச்சே. என்ன சார் இது? பேண்ட் ஈரமாயிடுச்சியா? என்னதான் அவசரமா இருந்தாலும் பாத்ரூமுக்கு போயிருக்கலாமே சார். யோ நான் இல்லையா, அவன்யா. அது குழந்தை சார். குழந்தையா அவன்? குடுக்குறவனுக்கு மெமோ. He is suspended. Thank you, sir. குத்திருச்சு. யாரு வண்டி ஓட்ட போறேன் நானு. குடிகார குரங்கு வருது. பேரை கெடுத்துட்டியடா. 15 வருஷமா கட்டி காப்பதில்ல பேரா. இப்படி அநியாயமா காதுல பறக்க விட்டியே. என்னால தாங்க முடியல. அப்ப பாத்ரூம் போயிட்டு வா. நான் பயந்துட்டேன். அடிக்காமா. என்னடா சங்கு பிடிக்கிற? ஏ மாலதி, அவனை கண்டிச்சு வேடி. வர வர இந்த வீட்டுல நிம்மதியா உட்காந்து ஒரு ஆஃப் கூட அடிக்க முடியல. நல்லா இருக்கே. இன்னொரு வாட்டி பண்ணு. ஐயோ நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆச்சு. எவன் என்ன செய்வன வச்சான்னு தெரியலையே. இவங்க 2 பேருக்கும் சித்தம் கலங்கி போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? வாங்க டாக்டர் வாங்க. நீங்க தான் இவங்களை எப்படியாவது குணப்படுத்தணும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பெரியவங்க சின்னவங்க மாதிரி நடந்தா அது சின்ன மினியா, அதை ஈஸியா குணப்படுத்தலாம். அடடே நம்ம பையனா பேப்பர்லாம் படிக்கிறானே, ஸ்மார்ட் ஃபெலோ. ஒண்ணுமில்ல. சின்னவங்க பெரியவங்க மாதிரி நடந்தா அது பெரிய மினியா, அது அப்புறமா குணப்படுத்திக்கலாம். சார் எங்க இருக்காரு? மேல மேல. வெரி குட் வெரி குட். வாங்க டாக்டர் வந்து பாருங்க. இப்பதான் இந்த பாப்பாவை குளிப்பாட்டி நல்லா பவுடர் போட்டுட்டு இருக்கேம்மா. இந்த கொடுமையை பாருங்க டாக்டர். யார நீ? டேய் இது எக்ஸாக்ட்லி சின்னோமீனியா தான். ஒன்னும் கவலைப்படாதீங்க, half an hourல குணப்படுத்துறேன். ஏதாவது பண்ணி குணப்படுத்துங்க. எதுக்கு கதவை சாத்துறீங்க? ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. டோன்ட் டிஸ்டர்ப். சரி. மா இத குளிப்பாட்டிட்டேன். அடுத்து இத குளிப்பாட்ட போறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சே. இந்த பாப்பா ஜோ குளிச்சுட்டு பவுடர் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுருக்க. எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நீ உன் மூஞ்சில பவுடர் போட்டுக்கோ. போட்டுக்கிறேன். பொறுமை பொறுமை. டேய் எனக்கு சைக்கிள் ஒரு ரவுண்ட் குடுறா. மாட்டேன். ஏன்? நீ அந்த பாப்பாவை அழுக்காக்கி குளிப்பாட்டு. நான் கிள்ளிடுவேன். நீ ஆயுதாலும் பரவாயில்ல. நான் சைக்கிள் உன்னோட ஒரு ரவுண்ட் வருவேன். ஆமா போ. போ வேகமா போ. ஜீப் மாமா குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்து நான் எங்க கூட்டு போற? டேய் நீயும் என்ன மாமான்னு பொதுமக்கள் மாதிரி கூப்பிடாத. நான் ஒரு ஏசி, நீ ஒரு இன்ஸ்பெக்டர், ஞாபகத்துல வச்சுக்க.
நான் இன்ஸ்பெக்டரா? இவர்தான் இன்ஸ்பெக்டர். இது கூட உனக்கு தெரியலையா? சிப்பா. எஸ் எஸ். ஓ அப்பனும் புள்ளியும் சேர்ந்து என்ன பாடாப்படுத்துறானுங்களே. ஏய் மணி எங்கடா? நீல கலர் சட்டை போட்ட 4 கால் குதிரைய குரங்கு ஒண்ணு ஓட்டுதான். என்னது? விடுகத. விடுகதை போற நேரமா இது? இதுக்கு நீ பதில் சொல்லி நான் வெளியே குதிச்சிருவேன். ஐயோ எனக்கு தெரியலடா எப்பா. அப்ப நானே சொல்றேன். சொல்லு. நீல சட்டை போட்ட 4 கால் குதிரை இந்த ஜீப்பு. நல்லா இருக்குதே. ஆமா ஓட்டுற குரங்கு அது நீதான். இந்த பக்கம் திரும்பு. ஆ? முட்டாள் முட்டாள் முட்டாள். ஜீப் மாமா என்ன அடிச்சிட்டாரு. நான் பயந்துட்டேன். ஐயோ பயந்துட்டியா? ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? இவன் பயந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தான் தெரியும். டேய் மரியாதை இறங்கி ஓரமா போயிட்டு வா. நான் வர்ற வரைக்கும் யாரும் என்கிட்ட கூடாது. ஏன் லைட் ஆஃப் பண்றீங்க? ஆமா நீ இருக்கிறது ஊர் பூரா தெரியணும். பட. நான் பயந்துருவேன். பயந்தாலும் அதேதான் போ. 2 நாளா கையில காசு இல்லாம ஒண்ணுமே சாப்பிடல. நீங்க என்னடானா மணியை கையில வச்சுக்கிட்டு அப்படி என்னதானே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் அடிச்ச இந்த மணியை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இனிமேலும் இது நம்ம கையில இருந்தா ரொம்ப ஆபத்தான். இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? ஆஸ்திரேலியாவை கடத்திட வேண்டியதா? கரெக்ட். அஸ்கு புஸ்கு நோனா. ஜீப் மாமா நீங்க தேடிக்கிட்டு இருந்த மணி இங்க இருக்கு. சீக்கிரம் வாங்க. கம் ஆன். ஏய் இல்லங்க அசையாதீங்க. ஹேண்ட்ஸ் அப். ஏய் நீ ஏன்டா கையை தூக்குற? கையை கீழ போடுறா. துப்பாக்கி எடுறா. ஓடாதீங்க சுட்டுவேன். ஓடாதீங்க சுட்டுவேன். ஓடாதீங்க சுட்டுவேன். கம் ஆன் ஃபயர். டேய் என்னடா இது? கேப் போட்டாதானே வெடிக்கும். அப்ப என் ஒரிஜினல் துப்பாக்கி எங்க? ஒரிஜினல் துப்பாக்கி நீ என்ன சுற்றுவியோன்னு பயந்து 2ஐயும் தூக்கி வெளியே போட்டுட்டு தீபாவளி துப்பாக்கி வாங்கி உள்ள வச்சிட்டேன். நல்ல வேளை அவனுக்கு திரும்பி வந்தா நம்ம கதி என்ன இருக்கும்? நான் பயந்துருவேன். சரி சரி அந்த மணி எடுத்துக்கிட்டு ஜீப்புக்கு வந்து சேரு. ஏய் 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 எனக்கு இவ்வளவு வெயிட் தூக்க முடியாது. நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? உனக்கு இந்த துப்பாக்கியை கொடுத்துறேன். சரி சரி டைம் வேஸ்ட் பண்ணாம தூக்கு. நீ தூக்கு தூக்கு. இந்த நான் நான் பயந்தே போயிட்டேமா. எங்க உண்மையிலே அந்த பயலுக்கு மூளை கலங்கி போச்சோன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மணியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் குழந்தை மாதிரி நடிச்சிருக்கான். நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். என்கிட்ட கூட உண்மையை சொல்ல பாருங்க. ஆனாலும் பெரிய ஆலிவரு. Anyhow he is great. Congratulations. Thank you sir. நீ மணியை கண்டுபிடிச்சனால எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. சார் ஒரு நிமிஷம் தொப்பியை கழட்டுறீங்களா? நோ நோ. சார் ப்ளீஸ் கழட்டுங்க சார். முடியவே சார் முடியாது. 4 வார்த்தை நல்லா கேக்குறேன் கழட்டுங்க சார். எனக்கு தெரியும் நீ தொப்பியை கேட்டா திட்டுவேன்னு. ராஜா வரட்டுமா? டேய் மது மாமா மணி எடுத்துட்டு போ விடாதடா. குடு குடு. ஃபாலோ மீ. ஏசி சார். ஏசி சார். என்னாச்சு சார்? சார் மம்மி பசிக்குது பூவா குடு. டேய் ராமண்ணா உனக்கு என்னடா ஆச்சு? எஸ் சிவா நான் ஏசி கொஞ்சம் மரியாதை கொடு. ஐயோ எஸ் சார். அட கடவுளே